Hi friends, welcome back to our channel Brain Rot Reacts. IPL season start ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வீடியோவே RCB ரோஸ்டட் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது யார் மனதும் புண்பற்றும் நோக்கம் கிடையாது. சப்போஸ் உங்க மனது புண்பட்டிருந்தா உங்க கமெண்ட்ல வந்து நீங்க ஆத்திட்டு போயிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாப்பா ஏய் இவன் எதுக்குடா? ஏய் வேணாம் போடா. அவன் போட்டோலயாவது இருக்கட்டும். எடிட்டர் இதோட கட் பண்ணி தூக்கிடுங்க. அவன் தேவையில்ல. யாரவன்? சைடிஸே வாடா. பள்ளிக்கரண டாஸ்மா இருக்கு. ஓகே ஓகே. நோ சூரி வரலடா. என்ற குடும்பத்துல எல்லாம் வந்தாச்சு. எறா. ஏய் கேமரா தான் பண்ண மாட்டியே. ஏன்டா நிக்கிறவா? இதுக்குதான் இவன் வேணான்னு சொன்னேன். நேரா இவன் ஏன் மூஞ்சி தெரியுமாப்பா? சரி விடுங்க, முன்ன பின்ன கேமரா தெரிஞ்சிட்டு தான் பண்ணிட்டு போட்டாரு. ரெடி எல்லாம் பாருங்க. சீஸ். இந்த வீடியோ எப்படி மேட்ச் ஆச்சு பாத்தியா? செமையா பண்ணிருக்காங்க. சூப்பரா எடிட் பண்ணிருக்காங்க. அவனுங்க ஒண்ணு பண்ணா அவனோட RCB ஒரு கப் அடிக்க முடியாம அவனுங்க படுற கஷ்டம் இருக்குது. வரையும் கூட சொல்லிட்டேன். அடிச்சு விடுவோம்ல வெளியே போ. அவனுக்கு தான் அதான் வரட்டா போகும். நீ வெளியே போ, நீ வாங்க. அப்ப நீ தானே அவனு வர சொல்லுது. அவங்கள கிடையவே கிடையாது. அழுதாமல என்ன பண்ணிட்டு போட்டு அப்ப அவனை போய் தப்பாளி என்ன பண்ணுவா மதிக்க முடியாது. நானே உடனே பாட்டதே கால உந்தனால வர வச்சுக்கோங்க. அன்னைக்கு நீ இதை சொல்லுதான் ஒன்னும் சொல்ல முடியாது. அதுதான் இங்க உடை கடை மக்கோ. அதுதான் இங்க உள்ள விட மாட்டோம். நீ எட்டு வந்துக்க 10 ரத்து வந்தா நல்லவன். ஆவம்ல அழுகுதாம்ல. தேக்கம் போயிட்டு வாடா போலாம். ரொம்ப அம்பானே அழைப்பு போறோம். நிஜ பேரு பொம்பளை கப்பாட்டா பொம்பளை கப்பு இங்க நம்ம இந்த அம்பளை கப்பு உள்ளது. பொம்பளை கப்பு அவனுங்க டே ஒரு கப் அடிக்காம அவனுங்க படுற கஷ்டம். பொம்பளை கப்பு சரியான கிரியேட்டரா நீ. இப்படி அச்சாதான் உண்டு போல கப்பு. இவனுக்கு ஒண்ணு உழுது இங்க உழுது. எனக்கு ஒண்ணு உழுவக்கடா. அது நான் எடுக்க வைக்கணும்னு வைக்கல, யதார்த்தமா வந்தது. அது யதார்த்தமா அது எப்படா கரெக்டா அங்க வருது இங்க வருது இங்க வர மாட்டேங்குது. இல்ல மாமா, இங்க வருது அங்க வருது இங்க வர மாட்டேங்குது. இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 நடுவுல 0. இவங்கதான் சென்னை சூப்பர் கிங்ஸ். இவங்களோட 5 கப் இருக்கு. வணக்கம் வணக்கம். இவங்க மும்பை இந்தியன்ஸ். இவங்களுடைய 5 கப் இருக்கு. வணக்கம் வணக்கம். வணக்கம். RCB இவங்க நமக்கு வேண்டியவங்க. நம்மள அறிமுகப்படுத்தாங்க வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிடுங்க. இவங்களுக்கு எத்தனை கப் இருக்கு? இவங்களை அறிமுகப்படுத்துற அளவுக்கு இவங்க ஒரு கப்பு கூட இல்ல. ஈசலா கப் நம்துன்னு சொல்லிட்டு லாலிபாப் தான் சாப்பிடுவோம். சரியான கிரியேட்டர்ப்பா. மச்சான் உங்க டீம் கஷ்டப்பட்டு ஆடுறீங்க, பிளே ஆஃப் போறீங்க, அப்புறம் ஃபைனல்ஸும் போறீங்க. ஆனா ஒரு கப்பு கூட எப்படி அடிக்க முடியலா? எனக்கு என்னமோ பேர்ல தான் பிரச்சனை நினைக்கிறேன். ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்கு பதிலா ராயல் சேலஞ்ச் புட்லூர்னு மத்தில எப்படி இருக்கும்? இதுக்கு நடுவில் பொம்பளை கப்பு வேற. டேய் ஏன்னா பொம்பளை கப்பல் சொல்ல சிரிக்கிறேன். உன்னாலே சிரிப்பா இருக்க முடியலையா? உன் ஃபேன்ஸ்லாம் அங்கே கலந்துட்டு இருக்காங்கடா. ஏன்னா பொம்பளை கப்பு சரி. அந்த பொம்பளை கப்பு அவனா அந்த பொம்பளை கப்பு வச்சாதான் வச்சதுக்கு இவனுங்களை வச்சு சேரானுங்கடா.
3 6 அடிக்கணும், ஆனா 2 பால் தான் இருக்கு. அவ்வளவுதான், ஆர்சிபி தோத்துருச்சு. ஃபேன்ஸ் எல்லாம் அழுவுறாங்க. விராட் கோலி இவ்வளவு தூரம் வந்து விட்டோமே அவரு அழுவுறாரு. விராட் கோலிக்கு எல்லாம் கண்ணே கலங்குது. இருந்தாலும் 2 பாலே கடைசியா பிளே பண்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் பால் வந்து 6 அடிக்கிறாரு. செகண்ட் பால் பவுலர் போடுறாரு. அந்த பால் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டாஸ் ஆகிறதுல அந்த பாலை விராட் கோலி பாத்தீங்கன்னா 6 அடிக்கிறாரு. அவ்வளவுதான், மேட்ச்ல முடிஞ்சிருச்சுன்னு சிஎஸ்கே பிளேயர்ல செலிப்ரேஷன் பண்ணா அம்பையர் அங்க வந்து பாத்தீங்கன்னா நோ பால் சிக்னல் தர்றாரு. அந்த ஃப்ரீ ஹிட்ல விராட் கோலி 6 அடிப்பாரு பார்த்தாக்கா போல்ட் ஆயிடுறாரு. மறுபடியும் ஆர்சிபி தோத்துருச்சேன்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா ரீப்ளேல பார்த்தாதான் தெரியுது பால் ஸ்டெம்ப்ல பட்டு டைரக்டா போய் 6ல விழுந்திருக்கு. இவ்வளவு டிராமாவுக்கு அப்புறம் ஆர்சிபி அவங்களோட ஃபர்ஸ்ட் டிராஃபி வின் பண்ணாங்க. உலகத்துல இருக்கீங்களா, எங்கதான் நடந்துச்சதெல்லாம்? இல்ல நாங்க தான் வேற நாட்டுல இருக்கோமா? எங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடந்துருதா? நாங்க தூங்கும்போது ஒரு தடவையாவது இவன் சொல்ற கதை நிஜமாக கூடாதான்னு ஆசையா இருக்கு. அவனும் சீரியஸா பாத்துட்டு இருந்தேன். எந்த உலகத்துலடா நடக்குது? வெளியூர் வேணா போயிட்டோமா? தூங்கும் போது நடக்குதா? பாவண்டா அவனுங்க. எல்லா வீடியோவுமே வச்சு செஞ்சிருக்காங்க. கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பரா எடிட்டிங் எல்லாமே. எல்லா காமெடியும் நம்ம முன்னாடி பாத்துருப்போம். ஆனா இந்த ஆர்சிபி சிஎஸ்கே எல்லா டீம் நேம் போட்டிருக்கானுங்க. வரதான் ஹைலைட். மந்திரே, இன்னும் ஒரே ஒரு சீசன் தான். ஏன் சிராஜ், அடுத்த சீசன் நம்ம ஜெயிச்சிருவோமா? அதெல்லாம் இல்ல, இது 18வது சீசனு. இதை தோத்தானா நம்ம தான் தோக்கிறதுல குருசாமி. திரும்ப மாட்டேன் தோக்குறதுல குருசாமி. ஆர்சிபி ஃபேன் கனவு கண்டுட்டு இருக்காரு. 2025 CSK always पक्का CSK मैच है ना इस साला कप नाम दे only ladies no gents. ಈ ಸಾಲ ಕಪ್ ನಮ್ದೆ சொல்லிட்டு போறோம். ஒன்லி லேடிஸ் நோ ஜென்ஸ். बच्चों ये क्या है? CSK बच्चों ये क्या है? KKR बच्चों ये क्या है? MI बच्चों ये क्या है? Lollipop சாலா கப்பு லாலிபப். நல்ல பிளேயர் தான் தல. 4 கோல் சேவ் பண்ணாரு. கோலி நல்ல பிளேயர். ப்ரோ இங்க பாருங்க. இங்க பாரு. பாத்தியா? ஈசா கப் நகி ப்ரோ ப்ரோ இது ஜோக்கே நீங்க போடுறீங்க பாத்தீங்களா, எனக்கு மனசு சரி ப்ரோ சரி ப்ரோ உங்க கேப்டனே போட்டா ப்ரோ ஈசா கப் நகி ப்ரோ. ஆர்சிபி சார் சொல்றீங்க பட் கப் ஜெயிக்க மாட்டீங்க. உங்களோட ஜெர்சி 2016-17 எங்க சார்? எங்க போறோம் இந்த வருஷம் வரும்? 2016-17ல சார் வந்து கேட்டாரு நம்ம ஜெர்சி எங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து 18, 21, 23 கப்பு ஜெயிச்சிட்டோம். 16 வருஷமா ஜெர்சி இங்கே தான் இருக்கு. கடைசி சீசன் வரைக்கும் நான் ஆர்சிபி தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆர்சிபி ஜெயிக்கும். சிஎஸ்கே நாங்க தான் வின்னு. கப்பு எங்களுக்கு தான். பிளேஆஃப் வரைக்கும் போவாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் கஷ்டம் தான். என் கசின் தான் ஜெயிவேன். ஸ்கூலுக்கு ட்ரவுசர் போட்டு போயிட்டு இருந்தான். அப்ப ஆர்சிபி ஜெயிக்குன்னு சொன்னான். இப்ப 10th போர்டு எக்ஸாம் எழுதிட்டாரு. இப்ப அதான் சொல்றாரு. காலேஜ் போற அப்ப அதான் சொல்லிட்டு இருப்பாரு. குழந்தை பிறந்துரும், அதுக்கப்புறம் ஆர்சிபி ஜெயிக்கலான்னு பாத்தீங்களா? ப்ரோ சிஎஸ்கே ஃபேன் இவெல்லாம் தோத்து எங்க கூட தோத்துட்டு வாய் பேசுறான். எதுக்கு வாய் பேசுறான்னு தெரியல. இவெல்லாம் எங்க கூட தோத்தவங்க. என்ன பண்ணீங்க? ஜெயிச்சு ரொம்ப ஆடுனீங்க. அதான் ஜெயிச்சுட்டே ஒருமே ஆடுவானுங்க. ஆனா பொம்பளை கப்பு தான் வச்சிருக்கானுங்க. வேற பொம்பளை கப்பு தான் வச்சிருக்கானுங்க. எங்க போனாலும் ஒருத்தன் கலாச்சிடறான்ப்பா. பாவம்டா அந்த பொம்பளை கப்பு. நீங்க தான் விரட்டுக்குள்ளியா? இல்ல, விராட் கோலி. சரி வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ. அப்படியா? இங்க வாங்க சரி வாங்க வாங்க ஆண்டி, வாங்க ஒரு போஸ். சீக்கிரம் எடுங்க. ஐயோ கேமரா அப்ப எங்கன்னு தெரியலையே. ஐயோ என்ன ஆண்டி பண்றீங்க? இருங்க போங்க அவங்க ஆண்டி. எடுத்துப்போம். போட்டோ எடுங்க விட தம்பி. மாட்டாங்க வாங்க போலயே. தம்பி. எடுங்க தம்பி. சீக்கிரம் ஆண்டி. அங்க போஸ் கொடுங்க ஆண்டி. ஆண்டி இங்க வாத்து சரிங்க ஆண்டி. ஐயோ இன்னொரு ஆண்டி வர நிக்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன். இசாலா கப் நம்ம ஒரு செல்ஃபி எடுக்க தம்பி. ஆளை விடுங்க ஆண்டி. கப்பு நான் வாங்கி தர ஒரு செல்ஃபி எடுக்கலாம்.
பாயிலா நீங்க தான் வரட்டு கோழியா? கோழியா? ஆர்ஜிபி ஸ்குவாட் 13 சோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது? சமக்காமடா இது. சிம்பிள் எடிட்டிங்க, நறுக்குன்னு எடிட் பண்ணிருக்கான் பையன். முடியும். அச்சுட்டு போயிட்டாங்க. பாய்தான் அடிச்சிட்டீங்களா? பொறுமையோடு சிரிச்சுட்டே பாத்துட்டு இருக்காரு அவரு. போன ஆகத்துல தெரியுமா? இந்த வருஷம் கப்பு யார் அடிக்கலான்னு பார்க்கலாம். ஏய் மொத்த 2025 ஈசாலா கப்பு நம்மது. ஏய் இந்தரா நீ முஞ்சா அச்சுகோடா ஐபிஎல் கப்பு அடிக்கலன்னா திரும்பி போய் லாலிபப்ப சப்பு. ஏய் சொல்றா நீ முஞ்சா அச்சுகோடா ஐபிஎல் கப்பு அடிக்கலன்னா திரும்பி போய் லாலிபப்ப சப்பு. ஐபிஎல் கப்பு நான் வாங்கி தரேன் லாலிபப்ப சப்பு. அது வேறல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா யார் மனசாச்சு புண்பட்டு இருந்தா தயவு செய்து உங்க புண்பட்ட மனசை கமெண்ட்ல வந்து ஆத்திட்டு போயிடுங்க. யாரும் சண்டை போடாதீங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். அவ்வளவுதான். டேக் கேர். அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம். பை பை. லலித் அண்ட் சரத். பாய்.